செயலாளர் அன்பு தோழர் கந்தசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளரும் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியினுடைய நமதனி வேட்பாளருமான இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு தோழர் குணசேகரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் சங்கு உதயகுமார், தெற்கு மாவட்ட செயலாளர் சகோதரி திருமொழி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் கே பாலசுப்ரமணியம் உள்ளிட்ட இந்த 6 கட்சிகளினுடைய நிர்வாகிகளே, 6 கட்சிகளின் செயல் வீரர்களே, திருப்பத்தூர் நகரத்திலே வாழுகிற வாக்காளர் பெருமக்களே, வியாபார பெருமக்களே, அரசியல் கட்சிகளை சாராத நடுநிலையாளர்களே, அரசு ஊழியர்களே, மாணவ செல்வங்களே, பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, வணக்கம். ஊழல் இல்லாத ஒரு தமிழகம், மது அறக்கரை அடியோடு வீழ்த்திய ஒரு தமிழகம், வெளிப்படையான நேர்மையான ஒரு கூட்டணி ஆட்சி நடைபெறுகிற தமிழகம், தமிழ் மக்களின் நல்லோரின் நெடுநாள் வேட்கை, நெடுநாள் கனவு. ஆனால் அது நிறைவேறாமல் போனதற்கு காரணம், இதுவரை வாக்கு வங்கியும் பணபலமும் கொண்டிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் என்னதான் மக்களுக்கு வெறுப்பு இருந்தாலும் ஒரு கட்சியை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் அதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த கட்சிக்கு ஓட்டு போட்டால் தான் முடியும். மற்றவர்களுக்கு ஓட்டு போட்டால் அது வீணாக போய்விடும் என்பதால் தான் பேரறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞருடைய ஆட்சியிலே தவறுகள் நடந்த போதும் 72 மக்கள் திலகம் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு அவர் ஆட்சி அமைத்து அவர் மறைந்ததற்கு பிறகு 88ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போதும் அதற்கு பின்பு வந்த அத்தனை தேர்தல்களிலும் இந்த 2 கட்சிகளுக்கும் தான் மக்கள் ஆட்சி பொறுப்பை வழங்கி வந்திருக்கிறார்கள். முழுக்க காரணம் 2 தீங்கில் எது பெரிய தீங்கு என்று நினைக்கிறார்கள். அதுவரை ஆட்சியில் இருக்கிற வெறுப்பு முன்பிருந்தவர்களை திரும்ப ஆட்சிக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கிறது. 96இல் நாங்கள் ஒரு முயற்சி செய்தோம். நாங்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஜனதா தளமும். அப்பொழுது ஐயா மூப்பனார் அவர்கள் காங்கிரஸை விட்டு வெளியேறி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அமைத்ததாலும் அப்பொழுது நடிகர் ரஜினிகாந்துக்கு மிகுந்த செல்வாக்கு இருந்ததாலும் அவர்களுடைய கருத்தை ஏற்று மக்கள் அந்த அணியை ஜெயிக்க வைத்தார்கள். திமுக தமாக அணியை. நாங்கள் தோற்றோம். நான் ஒரு அறிக்கை கூட விட்டேன். மலையின் உச்சியிலிருந்து வெள்ளம் பாய்ந்து வருகிற போது எல்லா மரங்களும் அடித்து சாய்க்கப்படுவதைப் போல் மணக்கும் சந்தன மரங்களும் சாயத்தான் செய்யும். அதுபோல் இந்த வெள்ளத்தில் நாங்கள் தோற்று போனோம் என்று நான் அறிக்கை விட்டேன் 20 வருஷத்துக்கு முன்னால். 20 ஆண்டுகளுக்கு பிறகு அன்று நாங்கள் திட்டமிட்டது இன்று நிறைவேறப் போகிறது. காரணம், அதிமுக ஆட்சி மீது மக்களுக்கு வெறுப்பு இருக்கிறது. ஆனால் அந்த வெறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இம்முறை மாறவில்லை. காரணம், கடந்த முறை ஆட்சியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்கள் தோற்கடித்த போது எந்த ஆபத்துக்களுக்கு கண்டு பயந்து அவர்களை தோற்கடித்தார்களோ அந்த ஆபத்துக்கள் மீண்டும் தலை தூக்கும் என்று வாக்காளர்கள் நினைக்கிறார்கள். கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணி வரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடிகள், மந்திரிகள், மாவட்ட செயலாளர்கள், லோக்கல் தாதாக்கள் நிலங்களை மிரட்டி பறிக்கிற வேலையில் ஈடுபட்டார்கள். இதுதான் முக்கிய காரணம். லேண்ட் கிராபர்ஸ். அவர்கள் கண்ணில் பட்டால் அந்த நிலங்களை பறிப்பார்கள். இப்பொழுது ஒரு மாஃபியா தான். ஜெயலலிதா குடும்பத்தில் அவர்கள் குடும்பம் கிடையாது, மன்னார்குடி மாஃபியா ஒன்றுதான். முன்பு திமுக ஆட்சியில் கலைஞர் குடும்பத்துக்குள்ளேயே 7 மாஃபியா கூட்டங்கள் இருந்தன. இதுதான் உண்மை. எனவே திமுகவின் மீது பற்று ஏற்படவில்லை மக்களுக்கு. இந்த சூழ்நிலையில் நாங்கள் அமைத்திருக்கின்ற அணிக்கு முதலில் ஆதரவு கிடைக்காது என்றார்கள். 4 கட்சியும் முதலில் ஒன்றாக இருக்க மாட்டார்கள். கொஞ்ச நேரம் கும்பிட்ட போதும். 4 கட்சியும் ஒன்றாக இருக்க மாட்டார்கள். 4 திசைக்கு பிரித்துக் கொண்டு போய்விடுவார்கள் என்று பத்திரிகைகள், ஏடுகள்
நாட்டுல மாற்றம் வேணும்னா ஒன்னா இருப்பாங்கன்னு எழுதணும். நான் உண்மையிலேயே நினைச்சா இவங்க ஒன்னா இருக்கணும், வரணும், நல்லது நடக்கணும் தானே எழுதணும். இவங்க ஒன்னா இருக்க மாட்டாங்க, நாசமா போவாங்க, இவங்களுக்கு ஓட்டே கிடையாது. இதெல்லாம் ஆளுங்கட்சி திமுகவுக்கு ஆதரவா சில பத்திரிகைகள் ஊடகங்கள் செய்து கொண்டிருந்தன. நாங்கள் சேர்ந்தே தூர்வாரினோம், சேர்ந்தே மனக்கழிவுகள் அள்ளினோம், சேர்ந்தே நிவாரண பணிகள் செய்தோம், சேர்ந்தே மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் போட்டோம், சேர்ந்தே தமிழ்நாடு உரம் பிரச்சாரம் வந்தோம். இப்படி தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணியில் 4 கட்சிகள் 8 மாதம் இணைந்து செயல்பட்டது தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே கிடையாது. இதற்கு பிறகு என்ன சொன்னார்கள்? இந்த 4 பேர் மட்டும் இருந்து எங்க ஜெயிக்கிறது, 10% ஓட்டு கிடையாது, விஜயகாந்த் திமுக கூட போயிருவாரு, அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்க. யாருமே எதிர்பார்க்கல கேப்டன் விஜயகாந்தோடு நாங்கள் கரம் கோர்ப்போம் என்று. நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், கேப்டன் நம்மோட வருவார். கேப்டன் விஜயகாந்தை தன் பக்கம் முளைக்க பாரதிய ஜனதா கட்சி பல மந்திரிகளை அனுப்பி பார்த்தது. திமுக கழகத்தின் தரப்பில் இத்தனை கோடி இத்தனை சீட்டுன்னு நான் சொல்லல, தினமலர் உள்ளிட்ட பல பத்திரிகைகளில் வந்ததைத்தான் நான் சொன்னேன். 500 கோடியும் 80 தொகுதியும் கொடுப்பதாக திமுக ஆசை வார்த்தை காட்டுகிறது என்று. இதை நான் சொன்னதுக்கு இப்ப மேல கேஸ் போட்டுட்டாங்க கோர்ட்ல. அந்த கோர்ட்ல போய் நான் சொன்னதை சொன்னேன்னு தான் சொல்லுவேன். என் பழக்கம் எப்பயும் சொன்னதை மாத்தி சொல்றதே கிடையாது. அதனால ஜெயிலுக்கு போனா போவேன். இது உண்மை. 500 கோடியும் வேணாம், 80 தொகுதியும் வேணான்னு ஒரு மனுஷன் முடிவெடுக்கணும்னா அவரை விட யோக்கியம் யார்? விஜயகாந்துக்கு என்ன தகுதிங்கிறாங்க? கொள்ளையடிக்கிற தகுதி அவருக்கு இல்ல, ஊழல் செய்யற தகுதி அவருக்கு இல்ல, யோக்கியனா இருக்கிற தகுதி அவருக்கு இருக்கு. அவர் சரியா பேச மாட்டேங்காரு அப்படிங்கிறாங்க. கனல் தரிக்க பேசிய அண்ணன் கலைஞர், வெண்கலமணி வென்று அப்படியே உருண்டு ஊடுவதை போல் பேசுகிற கலைஞர் நீங்க பேசுறாரா? நீங்க சொல்றீங்களா பத்திரிகையில ஊடகங்கள்ல? நான் தவறா சொல்லல அண்ணன, அவருக்கு வயது அதிகம், அதனால முன்பு மாதிரி பேச முடியல. ஜெயலலிதா எழுதி வச்சுதானே பேசுறாங்க. இது ஒரு அவர் மனசுல பட்டதை நம்ம பட்டிக்காட்ட மாதிரி முரட்டடி அடிக்காரு. நம்ம கிராமத்துல முரட்டடி அடிச்சிருவாங்க, வெட்டு 1 துண்டு 2 ஒளிச்சு மறைச்சு பேச தெரியாது. அவர் போகும்போது ஒருத்தரை இடிச்சுட்டாராம், இதை விடிய விடிய டிவியில போடுறான். ஏயா ஒருத்த கெட்டி பிடிச்சா நமக்கு கூச்சமா இருக்கும் இல்லையா? அது நம்ம காலங்கண்ணை கொஞ்சம் தொட்டு பாருங்க. நான் விவசாயி, நம்ம காலங்கண்ணை முதுகு லேசா தொடுங்க, அப்படி துள்ளி குதிக்கும். உடம்புல கூச்சம் இருக்கு, ஒருத்தன் கெட்டி பிடிக்கிறான், இப்படி இடிக்கிறாரு, அதை 100 தடவை ஒரு டிவியில போட்டு இவர் இடிக்கிறார், முதலமைச்சர் வேட்பாளர் இடிக்கிறார். சரி, இவ்வளவு செய்தி போடுறீங்கல்ல, இதெல்லாம் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு, முக்கியமான சம்பவம். நான் கூட சொல்ல வேண்டாம், ஏன்னா இது பெரிய ஊர்ல போய் சொல்லுவோம். திருப்பத்தூர்ல இன்னும் நிறைய நேரம் பேச வேண்டியிருக்குன்னு நினைச்சேன். இருந்தாலும் திருப்பத்தூர் முக்கியமான ஊராச்சே, இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இருக்கிற ஊர் மட்டுமல்ல, இங்குதான் மருதுபாண்டியர்கள் என்னுடைய தலை வாங்கப்பட்டது. இங்குதான் 500 பேர் தூக்கிலே தொங்கவிடப்பட்டு ஜலியன் வாலாபாக்கை விட 3 நாள் பிரேத நாட்டம் அடிச்சிட்டு கிடந்தது. காக்கை கழுகுகள் கொத்தின, நாய் நரிகள் தின்றன. இந்தியாவிலேயே தியாக பூமி என்று கொண்டு இருக்குவானானது திருப்பத்தூர் மண்டார் என்பதை நான் கூறுவேன். ஆகையினால அதாவது கரூருக்கு பக்கத்துல ஐயம்பேட்டை என்கின்ற கிராமத்தில் ஐயம்பாளையம் நத்தம் விஸ்வநாதன் என்று ஒரு பெரிய மந்திரி இடைக்காலத்தில் கொஞ்ச நாள் காணாமல் போய்விட்டார். அவரும் பேசி எங்கேயுமே காணோம். என்ன காரணத்தினால் காணவில்லை? கொடுத்த வசூல் பண்ண பணத்தை ஒழுங்கா கொடுக்கலன்னு வீட்டு காவலில் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நான் அறிக்கை விட்டேன், பேசினேன். இதை தொடர்ந்து சொன்ன உடனே ஜெயலலிதா இதோட பெரிய கெட்ட வேற வந்துருப்பேன், வைகோ வேற தேரம் தெரு தெருவா சொல்லிட்டு இருக்காருன்னு 2 பேரையும் கோட்டைக்கு வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. 2 பேரையும் பெயில் எடுத்தவன் நான் தான். நத்தம் விஸ்வநாதனையும் ஓபிஎஸ்ஸையும் பெயில் எடுத்து வீட்டுக்கு வெளியே. அவருடைய மகன் பெயர் அமர்நாத், அவருடைய நண்பர்கள் பெயர் அன்புநாதன், செந்தில்நாதன். கரூர் மாவட்டம் ஐயம்பாளையத்தில் இவர்கள் இருக்கிறார்கள். அவங்க வீட்டுல 5 கோடி ரூபாய் பணம் ஓட்டுக்கு கொடுப்பதற்காக வைத்திருந்தார்கள் என்று அந்த கூடாரத்துக்குள்ளேயே இருந்த ஒருத்தன் தகவல் கொடுத்துட்டான். பறக்கும்படைக்கு நம்ம போலீஸ் இருக்க, எல்லா போலீஸையும் நான் குறை சொல்லல, யோக்கியமான போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க.
நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க, யோக்கியமான போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க, ஜெயலலிதாவுக்கு உக்கி போடுற போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க. இந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு போலீஸ் எம்பி ஒரு பெண்மணி இருக்கா. இவங்க வடநாட்டுக்காரங்கன்னு நினைக்க, வந்தியா பாண்டே. இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? பாதுகாப்பு படை இருக்க, பறக்கும் படை, இதை அழைச்சிக்கிட்டு நேரம் அந்த வீட்டுக்குள்ள போய் சர்ச் பண்றேன்னு சொல்லி வெளியே வந்து 20 லட்சம் பிடிபட்டதுன்னு அறிக்கை விட்டாங்க. இன்னைக்கு 4,80,00,000 எஸ்பி எவ்வளவு பங்கு வாங்கினாரு நான் கேட்கிறேன். கேஸ் போடு என் மேல. 4,80,00,000 உள்ள இருந்துன்னு சொல்றாங்களே, நீங்க ஏன் 20 லட்சம்ங்கிறீங்க? ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லணும், பணமே இல்லங்கணும். 20 லட்சம்னா 4,80,00,000 எங்க போச்சு? இத வந்து லாரியில இருந்து நம்ம பிரஸ் டிவி போட்டோ எடுத்திருக்காங்க, டிவி எடுத்திருக்காங்க. போலீஸ்காரங்க அந்த லாரி டிரைவரை மிரட்டி லாரி அங்க இருந்து விரட்டி விட்டாங்க. டிவி காரங்களை யாரையும் உள்ள விடல. இதுல ஒரு ஆள், நம்ம ஆள் கெட்டிக்கார ஒரு பத்திரிகைக்காரர் உள்ள நுழைஞ்சிட்டாரு. அவர் பார்த்தா என்ன, விறகு எடை போடுற மிஷின் பார்த்திருப்பீங்க, நான் அதைத்தான் பார்த்திருக்கேன். நோட்டு எடை போடுற மிஷின் வந்து ஜெயலலிதா வீட்டுல இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், மந்திரிகள் வீட்டுல இருக்கு. ஒரு மிஷின் இல்லையா, 20 மிஷின். ஏன்னா லட்சக்கணக்கான கோடி வரும்போது ஒரு மிஷின்ல சீக்கிரம் எண்ண முடியாது இல்ல. நம்ம 10,000 10 நிமிஷம் எண்ணிக்கிட்டு இருப்போம். ஒரு தாளா எண்ணி திரும்ப ஒரு தடவை எண்ணி, அது 100 ரூபாய் தெளினா 10 தடவை எண்ணி பார்ப்போம். மிஷின்ல எடை போடுறாங்க. இது உண்மையா? 20 மிஷின் நோட் என்ற மிஷின் இருந்திருக்கு. லக்கானி, ராஜேஷ் லக்கானி, யோ தமிழ்நாட்டு தேர்தல் அதிகாரி, நீங்கெல்லாம் தேர்தல் அதிகாரியா? நரேஷ் குப்தான்னு ஒரு மனுஷன் தேர்தல் அதிகாரியா இருந்தா, அந்த மாதிரி யோக்கியன் நாட்டிலேயே கிடையாது. நான் அண்ணா நகர்லாம் குடியிருக்கேன். ஒரு நாள் நான் காலையில வாக்கிங் போகும்போது அங்க நம்ம ரங்கன் ஒரு பெட்டி கடையில பத்திரிகை வச்சிருக்கிறான். நம்ம வீட்டுல வந்து இருந்தா சின்ன பெட்டி கடை பத்திரிகை வச்சிருக்கு. அங்க பக்கத்துல ஒரு ஆள் கைலியை கட்டிக்கிட்டு ஒரு அழுக்கு பனியனை போட்டுக்கிட்டு கையில கூட வச்சு காய்கறி வாங்கிட்டு வந்து ஒரு பேப்பர் வாங்கிட்டு இருந்தாரு. நான் பக்கத்திலே நின்றுட்டு அவர் போன பிறகு, அண்ணாச்சி இது யாருன்னு தெரியுமான்னு. எங்க பார்த்த மாதிரி இருக்குன்னு. இவர் தான் சீஃப் எலக்டரல் ஆபீசர் நரேஷ் குப்தா, காலையில காய்கறி வாங்க இப்படித்தான் வருவாருன்னு. அப்படிப்பட்ட நேர்மையானவர்களும் சகாயத்தை போல நாட்டிலே இருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் நல்லார் ஒருவர் உடரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. இந்த ராஜேஷ் லக்காரியை கேட்கிறேன், 2 கண்டெய்னர் 11 லாரி ஜெயலலிதா தோட்டத்துக்குள்ள போச்சுன்னு சொன்ன 3 நாள் ஒண்ணுமே விசாரிக்காம எஸ்பி கலெக்டர் சொன்னாங்க அப்படி ஒண்ணும் பணம் இல்லைன்னு சொன்னாங்க. எஸ்பி கலெக்டரும் ஜெயலலிதா தானே அங்க போட்டு வச்சிருக்கிறாங்க. அவங்க போன் பேச, ஜெயலலிதா ஆபீஸ்ல இருந்து போனா அவங்க 2 பேரும் எந்திரிச்சு நின்னுக்கிடுவாங்க, இந்த கலெக்டர் எஸ்பியும். ராஜேஷ் லக்கானி சென்ட்ரல் போலீஸ் போட்டு விசாரிச்சீங்களா? இந்த திருப்பத்தூர் ரோட்ல அப்பாவி செப்பாவி யாராவது 50,000 70,000 வியாபாரம் பண்ணிட்டு போனா நீ பிடிக்கிட்டு போறீங்க. இது மாதிரி எல்லா இடத்துலயும் பணம் வச்சிருக்காங்க. இப்ப 4,80,00,000 வெளியே கொண்டு போயிட்டாங்க. ஜெயலலிதா திருதாவூர் தோட்டத்தை எடுத்த பணம் பூரா ஆந்திராவுக்கு போயிருச்சு. இந்த பணம் வந்து ஓட்டுக்கு கொடுக்கறதுக்கான பணம் இல்ல, சிறுதாவூர் பங்களாவுக்கு போனது. ஒருவேளை தோத்துருவோம்னு நினைப்பு வந்ததுனால பணத்தை வெளியே கடத்துறதுக்காக அங்கிட்டு போய் வச்ச பணம். எல்லா ஊர்லயும் பணம் இருக்கு, திருப்பத்தூருக்கு வந்திருக்கு. சந்தேகப்பட முடியாத ஆள்கிட்ட இருக்கும். அதிமுக பிரமுகர் வீட்டுல இருக்காது. இதுல பாத்தீங்களா, நத்த விஸ்வநாத மகனுடைய ஃப்ரெண்ட் வீட்டுல ஒட்டி வைக்கிறாங்க. அதிமுக செயலாளர் வீட்டுல வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேண்டியவருக்கு வேண்டிய இடத்துல வச்சிருப்பாங்க. பட்டுவாடா ஒண்ணும் கஷ்டம் இல்ல, 10 நிமிஷம் தான். வடக்கு தெருவில் எத்தனை வீடு? 100 வீடு. 100 வீட்டுக்கு 50 வீடு நீ 2 பேர் பரிமாறணும், இங்க 2 பேர் பரிமாறணும். பணத்தை பரிமாறிடுவான். டக் 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 டக்குன்னு கவரை போட்டு கதவை தட்டி போட்டுருவான். நம்மளும் எப்படின்னா எந்நேரம் டக்குன்னு சத்தம் கேட்கும், கவர் உள்ள வந்து விடும்னு நம்மளும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்படித்தான் என் நாட்டில் எலெக்ஷன் நடக்கு. நாங்க தொண்டை தண்ணியை கொடுத்து பேச வேண்டியது அடி வயிற்றுல இருந்து. இதுக்கெல்லாம் மக்கள் ஓட்டு போட்ட மாட்டாங்க. நான் வந்து அனுபவத்தை சொல்றேன். 10,000 பேர் கூடியிருப்பாங்க. வைகோ பிச்சு உதறிட்டாரியா பேச்ச. பேச்சு நல்லா தான் இருந்துச்சு. வீட்டுல ரூபா 10,000 வந்திருக்கு. பேச்சுக்கு ஓட்டு போட்டா நம்ம பிழைக்கிறது இப்படி 10,000க்கு போடுந்தாங்க. இதை யார் தடுக்க முடியும்? கட்சி தலைவர்களோ நானோ நீங்களோ தடுக்க முடியாது. அந்த வீட்டு பிள்ளைகள் தடுக்கணும். படிச்ச பிள்ளைகள், SSLC +2 இன்ஜினியரிங் டிப்ளமோ படிச்ச பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட இது நாட்டை கெடுத்துரும், நம்ம பணம் இதுன்னு சொல்லி கட்சி
கட்சிகளில் இல்லாத இளம் பிள்ளைகள் 1 கோடி பேர் இருக்காங்க, புதிய வாக்காளர்கள் 1.5 கோடி பேர். அவங்க தான் சென்னை வெள்ளத்தில் மக்களை காப்பாத்தினாங்க. செல்போன் சிங்கங்கள்னு நான் உங்களுக்கு பட்டம் சூட்டி இருக்கேன். இதுலயும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, எந்த கட்சியும் கிடையாது. அவர்கள் தங்கள் வீட்டுக்கு போய் அப்பா அம்மா கிட்ட இந்த 2 கட்சி நாட்டை நாசம் பண்ணிருச்சு. ஊழலாலும், மதுவினாலும், லஞ்சத்தினாலும், அக்கிரமத்தினாலும். எந்த பெண்ணும் ரோட்ல பத்திரமாக போக முடியாது இந்த மது இருந்தால். எந்த பெண்ணும் வீட்டில் பத்திரமாக இருக்க முடியாது. பேப்பர்ல பாருங்க, கழுத்தறுத்து கொலை பண்ணி போடுறான். தாயை கொண்டிருக்கான், மகளை கொண்டிருக்கான், பச்சை பிள்ளையும் கொல்ற பார்த்திருக்கான். பிழைச்சு கிடிச்சு 1 வயசு குழந்தை தூக்கிட்டு ரோட்டுக்கு ஓடி வந்திருக்கிறது, 7 வயசு குழந்தை. பேப்பர்ல படிக்கும் போது நம்ம கழுக வருது. எல்லாம் குடிச்சு போட்டு தான் வந்திருக்கான் அந்த வீட்டுக்குள்ள. இதுல இருந்து எப்படி காப்பாத்துறது? இந்த பிள்ளைகள் தான் நீங்க வீட்டுல சொல்லணும், போடக்கூடாதுன்னு தடவை. நாங்க ஆட்சிக்கு வருவோம், ஊழல் சொத்துக்களை பறிமுதல் செய்வோம், மதுவை ஒழிப்போம். எங்க அண்ணன் கலைஞரும் சொல்றாரு, மேடம் ஜெயலலிதாவும் சொல்றாங்களே. இவங்க 2 பேரும் மதுபான உற்பத்தி கம்பெனி வச்சிருக்காங்க. அதிமுக ஆட்சி இப்ப நடக்கு. கலைஞருடைய வேண்டிய, திமுகவுக்கு வேண்டிய மதுபான கம்பெனிகளினுடைய பெயர் எலைட் டிஸ்டிலரிஸ் பிரைவேட் லிமிடெட், SNJ டிஸ்டிலரிஸ் பிரைவேட் லிமிடெட். 2 திமுக காரங்க. இந்த 5 வருஷத்துல ஜெயலலிதா ஆட்சி இந்த திமுக காரங்க கிட்ட இருந்து 24,000 கோடிக்கு பிராண்டி, விஸ்கி, ரம், பீரு எல்லாம் வாங்கியிருக்காங்க. ஒயின் 24,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. தப்புனா மேல கேஸ் போடு. 15% அதிமுகவுக்கு கமிஷன். இதுல சரி, திமுக ஆட்சி இருந்தது, அண்ணன் கலைஞர் ஆட்சி. அப்போ சசிகலாவுக்கு வேண்டிய மிடாஸ் டிஸ்டிலரிஸ் 20,000 கோடிக்கு அவங்க சரக்கு வாங்கியிருக்காங்க, விஸ்கி, பிராண்டி. எனக்கு தெரிய 2 கட்சிகள், ஒண்ணுக்கொன்னு எலியும் புனையுமா இருக்கிற கட்சிகள் சேர்ந்து கொள்ளையடிச்சத உலகத்திலேயே நான் கேள்விப்பட்டது இல்ல, இந்தியாவிலையும் கேள்விப்பட்டது இல்ல, தமிழ்நாட்டில் தான் கேள்விப்படுறேன். அவ்வளவு ஜனங்கள் விவரம் தெரியாதவங்களா இருக்கமே. அதிமுக தொண்டனுக்கு இந்த விவரம் தெரியாது, திமுக தொண்டனுக்கு இந்த விவரம் தெரியாது. ஐயோ பாவம், புரட்சி தலைவர் நினைச்சுக்கிட்டு வாழ்க வாழர் கோஷம் போட்டு பச்சையை குத்திட்டு போனாலும் அவன் வீட்டுல கண்டக்டர் வேலை வாங்கணும்னா 4 லட்சம் கொடுத்தா தான் அவனுக்கு வேலை. அதிமுக தொண்டனுக்கு வேலை கிடையாது. திமுக தொண்ட பாடுபட்டதான் மிச்சம். திமுகவில் மாவட்ட செயலாளர்கள், மந்திரிமார்கள், அவர்கள் எல்லா மாவட்ட செயலாளரும் கொள்ளையடிச்சான்னு சொல்ல வரல. லேண்ட் கிராபர்ஸ், கன்னியாகுமரி இதுவரை கண்ணுக்கு தென்பட்டா போதும், நிலத்தை பிடிக்கிறவாங்க. இந்த 2 கட்சியினுடைய இதையும் வீழ்த்துவதற்கு மதுபானத்தை, சசி பெருமாள் செத்தது, சாகடிச்சது ஜெயலலிதா தான், ஜெயலலிதா அரசு. மதுவை எதிர்க்க போராடி என் தாயார் 60வது நாள் மாரியம்மாள் இறந்து போனார். டாஸ்மாக் கடை அகற்றுவதில் நாங்க அகற்றிட்டோம். எங்க மேல திருநாட்சவன் போட்டிருக்கு. போலீஸை தாக்க முயன்றதாக என் மீதும் என் தம்பி வை ரவிச்சந்திரன் மீதும் கொலை முயற்சி வழக்கு போட்டிருக்காங்க. ஆனா என்னை பார்த்து சுடவே ரெடியானாங்க. ஐஜி முருகன் இல்லாட்டி என்னை சுட்டிருப்பாங்க. முருகன் தான் வந்து தடுத்தார். கண்ணீர் புகை அடிச்சு என்னை சுட ரெடி ஆயிட்டாங்க. வேன் மேல இப்படி தனியா நிக்கிறேன். நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. ஈழத்திலேயே சாக வேண்டியவன் தப்பி வந்தேன். அன்னைக்கு 1000 ராணுவம் சுத்தி இருந்து சுட்டு எப்படியோ தப்பிச்சு வந்து சேர்ந்தேன். நாட்டை காப்பாற்றுங்கிறது தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்லை. இப்பொழுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்வோம். அனைத்து கடன்கள், தேசிய வங்கி கடன்கள், கூட்டுறவு கடன்கள், நிதி நிறுவன கடன்கள் சொன்னதுனால 94 விவசாய சங்கங்கள் சேர்ந்து அனைத்து விவசாயிகள் கூட்டு இயக்கத்தின் சார்பில் தலைவர் தெய்வசிகாமணியும் எல்லோரும் நேற்று கலிங்கப்பட்டி வீட்டுக்கு வந்து ஆதரவு கடிதம் கொடுத்திருக்காங்க. தேர்தல்ல எந்த பேப்பராவது போட்டிருக்கா? போடல. என்ன நாட்டுல நியாயம் இருக்கு? அதாவது கூட்டத்துல குடிச்சிட்டு போறவங்க, சத்தம் போட்டவனை பார்த்து வைகோ குடிச்சிட்டு போனா நான் பேச மாட்டேன்னு சொன்னதை இவ்வளவு ஒரு எழுத்துல போடுற பேப்பர் நாட்டுக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம். அது குடிச்சிட்டு வந்து நீ கூட்டத்துல பேசினா மக்கள் எப்படியா நாங்களை நம்புவான்? இவங்க கூட்டத்திலே குடிச்சிட்டு வரான், இவங்க எப்படி மதுவை ஒழிப்பான்னு நினைப்பாட்டான்னு சொத்தத வைகோ கோவப்பட்டார்னு செய்தி போட்டியில 94 விவசாய சங்கங்கள் சேர்ந்து விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தின் சார்பாக தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாகவுக்கு இந்த தேர்தலில் ஆதரவளிப்போம்னு எழுத்து மூலமா நேற்று கொடுத்தத எல்லா டிவியும் எல்லா பேப்பர் எடுத்தாங்களே, இந்து பேப்பரை தவிர யாராவது போட்டீங்களா? அப்ப என்ன பத்திரிகை ஜனநாயகம்? ஒண்ணு அதிமுக ஆதரிக்கணும், அது திமுக ஆதரிக்கணும். அவங்க கிட்ட நீங்க விளம்பரம் வாங்கணும். என்ன ஜனநாயகம் இருக்கு? நான் பத்திரிகை சுதந்திரத்துக்கு ஜெயில 1 வருஷம் இருந்தவன். கொஞ்சம் ஜனங்கள் யோசிக்க. 94 சங்கம் 8 காலம் போட வேண்டிய செய்திங்க அது. ஒரு 4 பேர் சாதாரணமான ஒரு ஆதரவு கொடுத்தா 4 காலம் போடுறாங்க. அதிமுக ஆதரவு,
திமுகவுக்கு ஆதரவு, அவருக்கு ஆளே இருக்காது, அவன் நிழலை தவிர ஆள் இருக்காது, அதுக்கு போடுறான். 94 விவசாய சங்கங்கள் எங்களை ஆதரிச்சிருக்கு. 8 காலம் போட வேண்டிய செய்தி ஒரு வரி ஒரு பேப்பர் போடலையே. இதை எதிர்த்து தான் நாங்க போராட வேண்டியது இருக்கு. வெறும் பணத்தை மட்டுமல்ல, ஓட்டுக்கு கொடுக்கும் பணத்தை மட்டுமல்ல, இந்த இருட்டடிப்பையும் எதிர்த்துத்தான் எங்கள் அணி 6 கட்சிகளும் போராட வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். போராடுவோம், ஜெயிப்போம். எப்படி? நான் ஜனங்கள்ட்ட வந்து பேசுறேன். என்ன முடிவு பண்ண தெரியுமா? ரொம்ப நன்றி. ஒரு பெரிய பத்திரிகை, நான் பேர் சொல்ல மாட்டேன், மின்னல் முகமது அலியை விட்டு, இது நியாயமா? திருநெல்வேலி எடிஷன்ல மட்டும் போட்டிருக்கீங்க 94 விவசாய சங்கங்கள் கொடுத்த ஆதரவை, நீங்க மற்ற இடத்துல போடலைன்னதுக்கு அந்த பத்திரிகையிலே செய்திகளை பதிவு செய்கிற தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் ஸ்பேஸ் இல்ல, பத்திரிகையில இடம் இல்ல, போடலன்னாராம். நாங்க என்ன அவங்க பத்திரிகை போய் கேட்கவா முடியும்? மற்றதுக்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கு. திமுகவுக்கு 3 பக்கம், ஸ்டாலினுக்கு ஒரு பக்கம், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பக்கம், போடுங்க தாராளமா. எங்களுக்கு ஒரு காலையறைக்கா பக்கம் போடக்கூடாது? நான் ஒண்ணும் கெஞ்சல, நல்லது செஞ்சிருக்காங்க. எனக்கு என் குணம் எப்படின்னா, ஒரு கெடுதல் வந்து அதை நன்மை ஆக்கிடுவேன். என் வாழ்க்கையே அதுதான். உடனே பார்த்தேன், விவசாய சங்க தலைவர்களுக்கு போன் பண்ணேன். அதுக்கு விவசாய சங்கங்கள் தலைவர்களை என்னோடு இணைக்கி வச்ச எங்க எம்பி கணேசமூர்த்தி, பழைய எம்பி போட்டேன். மாநாடு போடுவோம் யாரும், அதே பல்லடத்துல விவசாயிகள் மாநாடு. தமிழ்நாடு பூரா இருந்து விவசாயிகள் மட்டும், கட்சி கொடியே கிடையாது, விவசாய சங்க கொடி மட்டும், மாநாடு போடுவோம். அந்த விவசாய சங்க தலைவர்கள் மட்டும் பேசட்டும், நானும் வந்து பேசுறேன். எல்லா டிவி எடுக்கும்ல, நீ மறைச்சிருவியா? பத்திரிகையில ஏற்பாடு பண்ணிட்டேன். அநேகமா மே 2ஆம் தேதி, மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம் மறுநாள் பல்லடத்தில் நடத்தணும்னு கேட்டிருக்கேன். அநேகமா ராத்திரிக்குள்ள தகவல் வந்துடும். நான் செவந்தி போயிட்டு சொல்லிட்டேன், இங்க இருந்து 50 வேணாது வரணும், விவசாயிகளா கூட்டி வாங்க, எல்லா விவசாயி வாங்க, உங்களை பாதுகாக்க. பச்சை துண்டு வேடிக்கைக்கு கட்டல, நான் கடைசி வரைக்கும் இனிமேல் என் வாழ்க்கையில இந்த விவசாயிங்க அந்த பச்சை துண்டு தான் தலைப்பா கட்டுவேன். எலெக்ஷனுக்கு நான் ஒரு விவசாயி. எனக்கு 10வது படிக்கும் போதே எல்லா விவசாய வேலையும் தெரியும். எங்க வீட்டுல புலவு மாடுகள் மட்டும் 30-40 மாடு, பசு மாடுகள் 50-60 மாடு இருந்தது. இன்னைக்கு ஒண்ணும் கிடையாது, தொழு காலி தொழுவா கிடக்கு, நொறுங்கி போச்சு எங்க விவசாயம். நான் உண்மையான விவசாயி. விவசாயி தான் நாதியற்றவன். வேற ஏதாவது ஒரு அமைப்பை சேர்ந்தவன் ஒருத்தர் அடிபட்டு 100 பேர் சேர்ந்து ரோட்டை மறிச்சிருவாங்க. விவசாயி 10 பேர் செத்துருக்கிறான். விவசாயி போராடிட்டானா? ரயில்வே போராட்டம், நான் தண்டவாளத்தில் நின்று போராடினேன். தண்டவாளத்துட்டு வெளியே போனார் எஸ்பி, இறக்கவருக்கு சண்டை வந்துருச்சு. உடனே வைகோ பாரியா போலீஸ் கிட்ட போய் தேவையில்லாம சண்டை போடுறார். பத்திரிகைகள் விமர்சனம். நான் தேவையில்லாம, நான் விவசாயியா? நான் ரயில்வே தண்டவாளத்தில் போய் இருக்கிறையா? நாங்க மறிக்கிறோம், அரெஸ்ட் பண்ணு. ரயில் வர்றதுக்கு முன்னாடி எங்களை மிரட்டுற. எஸ்பி கிட்ட கேட்டேன், கோட்னிஸ் கிட்ட. உடனே பல வாட்ஸ்அப், வைகோ பாரியா எப்பயுமே இப்படித்தாயா பாரு, இப்ப போய் போலீஸ் கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. நான் வந்து எங்க சண்டை போடணுமோ போடுவேன். விவசாயிக்கு ஒரு ஒண்ணும் இல்லை. நான் யாராவது சொல்ல கோவம் வந்துடும். ஒரு தரப்பு அந்த ஆள் அடிபட்டா அந்த தரப்பை சேர்ந்த 100 பேர் ரோட்ல மறிச்சிடுறாங்கல்ல. ஒண்ணு இல்ல, சினிமாவுல ஒரு வசனம் ஒரு குறிப்பிட்ட சாதியை பத்தி வந்துருச்சுன்னு சினிமா போட்டிக்கு முன்னாடி போராடுறாங்கல்ல. விவசாயி விட 70 கோடி பேர் இருக்கானே, விவசாயி இந்த நாட்டுல 4 கோடி இருக்கானே, அவனுக்கு யார் நாதி? அவருக்கு தன் பலம் தெரியல. அவன் திரண்டான்னா யார் நிக்க முடியும்? நாராயணசாமி முன்னாடி திரட்டினாரு. அதுக்கு பிறகு வந்து சில காரணங்கள்னால அது அவர் இறந்தப்ப நான் தான் மாலை வச்சேன். விவசாயிகள் போராட்டத்துக்கு எல்லாம் வந்து ஆதரவு கொடுத்தோம். நானே ரோட்ல தண்டவாளத்துக்கு முன்னாடி 500 போலீஸ் எஸ்பி நிப்பாட்டி இருந்தாரு. நான் எனக்கு தெரியாத சந்து வந்து உண்டா? நான் வந்து வயக்காட்டு வழியா வந்து ஒத்தடி பாதையில வந்து ரயில்வே ஸ்டேஷன் பின்னாடி கூடி வந்து தண்டவாளத்துல போய் நின்றுட்டேன். எல்லாம் பார்த்து ஓடி வந்த உடனே போலீஸ் வந்தது, உள்ள இறங்காங்க. நான் தண்டவாளத்தில் நிக்கிறேன். போராடுவையா? நான் தலைவன் கிடையாது, நான் தொண்டன். அன்றும் தொண்டன், இன்றும் தொண்டன், இன்றைக்கும் விவசாயி. ஆகையினால இந்த எலெக்ஷன்ல நம்ம வேட்பாளருக்கு சாத்தியாவுக்கு போடுங்க. சாத்தியா நல்ல தொண்டர். கம்யூனிஸ்ட் கட்சிகிட்ட நான் முத்தரசன் கிட்ட சொன்னேன், திருப்பத்தூர் ஜெயிக்கும், நாங்க எல்லா ஜெயிக்க வைப்போம். திருப்பத்தூர்ல எனக்கு ரொம்ப வேண்டிய காரணம், எங்க மாமா முத்துகிருஷ்ணன் இங்க இன்ஸ்பெக்டரா இருந்தார். நான் காலேஜில் படிக்கும்போது அவர் வீட்டுல வந்து 10 நாள் தங்குவேன். ஜாஃபர் அலி என் உயிர் நண்பர், ஐஜி ஜாஃபர் அலி. அவர் இந்த ஊரு. அவரை மாதிரி யோகியமான போலீஸ் ஆபீசரை பார்க்க முடியாது. பெரிய குடும்பம், இப்ராஹிம் ராவுத்தர் குடும்பம்னா பெரிய குடும்பம் இந்த திருப்பத்தூர். அதுக்கு பிறகு என்ன, இது
ஜலியன்வாலாபாக் மாதிரி தியாக ரத்தம் சிந்திய பூமி. நீங்க நல்ல முடிவெடுங்க. கதிரேறுவாள் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. எங்கள் ஆட்சி கூட்டணி ஆட்சி, ஒரு கட்சி ஆட்சி இல்ல, கூட்டணி ஆட்சி. இந்த தடவை நீங்க மாத்தல, இனிமேல் யாருக்கு நம்பிக்கை வராது. இந்த 2 கட்சி தான் வரும். இவங்களாலேயே முடியலன்னு வருங்காலத்தில் யாரும் கூட்டணியே வைக்க மாட்டாங்க. இனிமே இந்த மாதிரி கூட்டணியே அமையாது. வச்சு பிரயோஜனம் இல்லைன்னு போயிருவாங்க. நாடு நாசமா போயிரும். அதனால் இம்முறை நீங்கள் இங்கே கதிரேறுவாள் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு சாத்தையாவை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி தாருங்கள் என கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறிய